ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டவுன் ட்ரெண்ட் பற்றி. ஓகேங்களா, இது வந்து சீரியஸ் 11. ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா அப் ட்ரெண்ட் பற்றி, எப்படி அந்த அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த அப் ட்ரெண்டில் ட்ரெண்ட் லைன் வச்சு அந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டாக எப்படி கன்சிடர் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸாக எப்படி கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க போன சீரியஸ் 10 அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அது அப் ட்ரெண்டுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட்னா என்ன, மார்க்கெட்டில் அது எப்படி ஃபார்ம் ஆகுன்றத ஸோ இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, அது ஒன்றும் இல்லை, ஒரு சப்ளை ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு 180 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 180 ரூபா ஒரு ப்ரைஸ் வந்து இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு ஹையஸ்ட் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு 180 அப்படின்ட்டு. ஹையஸ்ட் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விலைவாசியே பார்த்தீங்கன்னா தக்காளியாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேசி கேள்விப்பட்டிருப்போம். இந்த பொருள் என்னடா இவ்வளோ ரேட்டு விற்கிது, இவ்வளோ விலைவாசி ஏறிடுச்சு, இவ்வளோ போகும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் பேசுவோம். அதே மாதிரி தான் ஷேருக்கும். ஸோ அந்த ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு டைமில் வந்து அந்த ப்ரைஸ் அந்த ஷேர் வந்து ரீச் ஆகும். அப்போ அது எந்த இடத்துல இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்ளை ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். சப்ளைனா அதிகமாக அந்த ப்ரைஸை வந்து ஏற்றி ஒரு லெவலில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். சப்ளை ஜோன்னா அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக அந்த ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அங்கேருந்து இந்த ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் பெல் கம்பெனி, திருச்சியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ பெல் கம்பெனி பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ரைஸ் எடுத்துக்கிறேன், 180 ரூபா ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா, பெல்லுன்ற கம்பெனி 180 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து அதிகமான விலையில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட்டில் நம்ம பை பண்ணியும் ப்ராஃபிட் பண்ணலாம், செல் பண்ணியும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா, பை பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை வாங்கிட்டு பை ஆர்டர் போட்டுட்டு அந்த பொருளை செல் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ செல்லிங் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோன்னா செல் ஆர்டர் போட்டுட்டு அந்த பொருளை லோயஸ்ட் ப்ரைஸில் வாங்கி இந்த டிஃப்ரென்ஸில் நம்ம ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ பை பண்ணிவிட்டு செல் பண்ணாலும் ப்ராஃபிட், செல் பண்ணிவிட்டு பை பண்ணாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறது ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா இன்ட்ராடேயில் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா, ஷேரை பொறுத்த ஈக்விட்டி செக்மெண்ட்டை பொறுத்து, ஈக்விட்டின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஈக்விட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி வந்து செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி அங்கே ட்ரேட் ஆகும். ஸோ அந்த கம்பெனி வந்து நம்ம அந்த ஷேரை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்ம ஷேரை வந்து வாங்கிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படி நிறைய இருக்குது. ஸோ இன்டெப்த்தாக நான் போக விரும்பல. ஸோ இப்போ சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா செல் பண்ணிவிட்டும் நம்மளால் பை பண்ண முடியும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ இப்போ 180 ரூபா ட்ரேட் ஆகுதுங்களா, ஸோ அந்த 180 ரூபா ட்ரேட் ஆகிற பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறோம். ஓகேங்களா, செல் ஆர்டர் வந்து 180 அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து நம்ம செல் ஆர்டர் வந்து போடுறோம். அந்த ப்ரைஸ் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகி 170 ரூபாய்க்கு வருது. 10 ரூபா ஃபால் ஆகிட்டு 170 ரூபாய்க்கு வருது. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, ஓகே 10 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்துடலான்ட்டு நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பை பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ இது வந்து ஒரு ஹை பாயிண்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரு லோயர் லோன் சொல்லுவாங்க. மார்க்கெட் டேர்மில் எப்படி கூப்பிடுவாங்கன்னா லோயர் லோன் கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே ப்ராஃபிட் பை ஆர்டர் போடுறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே மார்க்கெட் வந்து இதுக்கு இந்த 170க்கு மேலே 170க்கு கீழே வந்து மார்க்கெட் போகாது, இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போகும் அப்படின்ட்டு நிறைய புது ஃப்ரெஷ் பையர்ஸ் உள்ளே வருவாங்க. ஆல்ரெடி செல் பண்ண பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், பிக் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, ஆல்ரெடி இந்த 180 செல் பண்ணுவாங்க. அவங்க 170 பை ஆர்டர் வந்து போடுவாங்க. ஸோ இங்கே இனிஷியலாக நம்ம பார்த்தோம்ல, செல் பண்ணவங்க பை ஆர்டர் வந்து போடுவாங்கல்ல. ஸோ அந்த பை ஆர்டர் போட்டதுனால மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் அப் சைடில். ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். ஸோ ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே தான் போகுதுன்ட்டு ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து இங்கே என்ட்ரி ஆவாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஆகி போயிட்டு இங்கே ஒரு 175 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் ஃபார்ம் ஆகும். இந்த 180க்கும் 170க்கும் நடுவில் ஒரு ப்ரைஸ் ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி இந்த லோயர் லோன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, 170ன்றதை உடச்சிட்டு திருப்பி ஒரு புது லோ வந்து க்ரியேட் பண்ணும்.
ஓகேங்களா 160 அப்படின்ட்டு 160ன்றத ஒரு லோயர் லோவாக ஒன்று க்ரியேட் பண்ணும் ஓகேங்களா இது எல்எல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ திருப்பி இந்த பாயிண்ட் பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து திருப்பி மார்க்கெட் வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். ஸோ இந்த கரெக்ஷனில் புதுசாக பையர்ஸும் இருப்பாங்க, ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ண பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸும் இங்கே இருப்பாங்க ஓகேங்களா. புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து 165 அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு லோயர் ஐ, இந்த 175 முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அது வந்து என்னென்னா லோயர் ஐ ஓகேங்களா. ஏன்னா இந்த லோயர் லோவை விட இது அதிகமாக இருக்கிறதுனால, இந்த 170 விட 175 அதிகமாக இருக்கிறதுனால இது லோயர் ஐ, 160 விட 165 அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு லோயர் ஐ ஓகேவா. ஸோ இந்த லோயர் ஐயை முடிச்சதுக்கப்புறம் இந்த 160 எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ புதுசாக ஒரு லோயர் லோ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் இதோட ஸ்ட்ரக்சர், இந்த டவுன் ட்ரெண்டோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் போகும் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். டவுன் ட்ரெண்ட் இஸ் மார்க்டு பை ஃபாலிங் டேட்டா பாயிண்ட்ஸ் வித் லோயர் ஐ அண்ட் லோயர் லோ. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். 180லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது, 170ன்ற ஒரு வேல்யூக்கு வருது, அது வந்து ஒரு லோயர் லோ. அதிலிருந்து கொஞ்சம் ப்ரைஸ் புஷ் பண்ணி 175க்குன்னு போகுது, அப்புறம் திருப்பி அந்த 170 உடச்சிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி 160க்கு வருது. ஸோ ஃபாலிங் டேட்டா பாயிண்ட்ஸ், இது வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுனால இது ஃபாலிங் டேட்டா பாயிண்ட்ஸ். ப்ரைஸ் மூவ்ஸ் இன் சிமிலர் ஸ்விங்ஸ் ஆல்சோ டு மேக் அ அண்டர்ஸ்டாண்டிங் பேட்டர்ன். ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு ஸ்விங், நம்ம போன அப் ட்ரெண்ட் வீடியோவில் நம்ம பார்த்துப்போம் ஸ்விங். ஸோ ஸ்விங்கிறது இப்படி தான், அப் ட்ரெண்டுக்கான ஸ்விங் இப்படி தான் இருக்கும், டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்விங் இப்படி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னா இது வந்து அப் ட்ரெண்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னாக நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம்டு வித் ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில் இன் இம்பல்ஸ் மூவ் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் இம்பல்ஸ் மூவ் அண்ட் கரெக்டிவ் மூவ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இம்பல்ஸ் மூவ் எங்கே இருக்குன்னா, ஸோ இந்த 175லேருந்து 160க்கு இந்த ப்ரைஸை புஷ் பண்ணி கீழே கொண்டு வராங்கல்ல. ஸோ நான் இந்த கலர் மாற்றிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 175லேருந்து 160க்கு இந்த ப்ரைஸை புஷ் பண்ணி கீழே கொண்டு வராங்களா. ஸோ இம்பல்ஸ் மூவ் வந்து இந்த ஜோனில் இருக்கும். லோயர் ஐலேருந்து திருப்பி ஒரு லோயர் லோக்கு வருதுல்ல, ஸோ இங்கே தான் இம்பல்ஸ் மூவ்க்கான கேண்டில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இம்பல்ஸ் மூவ். ஸோ இது வந்து இம்பல்ஸ் மூவ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இம்பல்ஸ் மூவ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்டிவ் மூவ் வரும். ஸோ இது வந்து இந்த கரெக்டிவ் மூவில் சின்ன சின்ன கேண்டில்ஸ் இருக்கும். இம்பல்ஸ் மூவில் பெரிய பியரிஷ் கேண்டில் இருக்கும், பியரிஷ்னா பெரிய செல்லிங் கேண்டில் இருக்கும். கரெக்டிவ் மூவில் சின்ன சின்ன கேண்டில்ஸ் இருக்கும், அது பியரிஷாகவும் இருக்கலாம், புல்லிஷாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், சின்ன சின்ன கேண்டில்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த சின்ன கரெக்ஷன் நடக்குது, அது வந்து கரெக்டிவ் மூவ் அப்படின்வாங்க மார்க்கெட்டில் ஓகேங்களா. ஸோ டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம்டு வித் ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில் இந்த இம்பல்ஸ் மூவ் டைரக்ஷன் வித் லோயர் ஸ்விங் லோ. அதான் இங்கே ஒரு லோயர் ஸ்விங் லோயர் பாயிண்ட்டை நோக்கி இந்த இம்பல்ஸ் மூவ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இம்பல்ஸ் மூவ் வந்து ஒரு லோயர் லோ எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு போயிட்டுருக்கோம், அதுதான் இங்கே சொல்கிறாங்க இந்த பாயிண்டில் ஓகேங்களா. ஸோ இப்போ இம்பல்ஸ் மூவ் ஃபாலோட் பை கரெக்டிவ் மூவ். இம்பல்ஸ் மூவ் முடிஞ்சதுக்கப்புறம், தட் மீன்ஸ் 160ன்ற ஒரு லோயர் பாயிண்ட் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு கரெக்டிவ் மூவ் வரும் ஓகேங்களா. அது வந்து ஒரு ட்ரெண்டாக கிரியேட் ஆகுது. ஸோ அதுதான் இந்த டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகேவா. ஸோ கரெக்டிவ் மூவ் ஆஸ் வீக்கர் கேண்டில்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் கரெக்டிவ் மூவில் வந்து கேண்டில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும், சின்ன சின்ன கேண்டில்ஸாக இருக்கும். அது வந்து எப்படின்னா forms higher prices are still lower than the previous higher prices. That means என்னன்னா இந்த கரெக்டிவ் மூவ்ல இந்த ஹையர் ப்ரைஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி ஒரு லோயர் ஐ கிரியேட் ஆயிருக்குல்ல, அந்த லோயர் ஐயை விட ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆன லோயர் ஐயை விட புதுசாக ஃபார்ம் ஆன லோயர் ஐ வந்து கீழ் நோக்கி தான் இருக்கும். தட் மீன்ஸ் 175ன்ற வேல்யூவை விட இது வந்து ஒரு லோயர் ஐ, இதை விட 165 வந்து ஒரு புது லோயர் ஐ ஓகேங்களா. அப்போ இதை விட அது கீழ் நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. லோயர் ஐ ஃபார்மேஷன் வந்து கீழ் நோக்கி தான் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டிவ் மூவ் ஆர் யூஸ்டு ஃபார் ப்ராஃபிட் புக்கிங் பை ஃபியூ ட்ரேடர்ஸ். ஸோ கரெக்டிவ் மூவ் எதுக்கு யூஸ் ஆகும்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு. இந்த 160க்கு மேலே மார்க்கெட் கீழே போகாதுன்றத செல்லர்ஸ் வந்து முடிவெடுத்துட்டு அங்கே வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஏரோ இண்டிகேட் பண்ணுறது என்னென்னா கரெக்டிவ் மூவ் வந்து மேல் நோக்கி இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு லோயர் லோலேருந்து
மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ஸ்விங் ஐயை வந்து கிரியேட் பண்ணும். மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ஸ்விங் ஐயை வந்து கிரியேட் பண்ணும். அந்த ஸ்விங் ஐ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு ஸ்விங் ஐ பாயிண்ட் இதுதான் லோயர் ஐ அப்படின்ட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் ஒரு லோயர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்த ரைட் ஹேண்ட் சைடு இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், டூரிங் டவுன் ட்ரெண்ட் ப்ரைஸ் மேக்ஸ் லோயர் லோ அண்ட் லோயர் ஐ அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஸோ இது லோயர் லோவை ஸ்விங் லோன்னு சொல்லுவாங்க, லோயர் ஐயை ஸ்விங் ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வேணால் நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லோயர் லோவும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்விங் லோன்னு எடுத்துக்கலாம், லோயர் ஐன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஸ்விங் ஐன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் டவுன் ட்ரெண்ட் ஒன்லி இட் ஹாஸ் மோர் தென் 2 ஸ்விங் லோஸ். ஓகேங்களா? ஸோ 2 ஸ்விங் லோக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது வேலிடான டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோ 170 அப்படின்ற ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கு, அப்புறம் 160ன்ற ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து 150 இல்லை 140ன்னு ஒரு லோயர் லோ கிரியேட் ஆனால் மட்டும்தான் இது வந்து வேலிடான ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் லோயர் லோ பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது வேலிடான ஒரு டவுன் ட்ரெண்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? After finding the swing, connecting lower high and lower low, need to connect this line using trend line. ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வச்சு இந்த ரெண்டு ஜோனையும் நம்ம கனெக்ட் பண்ணணுன்றாங்க. ஓகேவா? ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சார்ட்டில் வந்து ஒரு இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பெல்ன்ற கம்பெனி நம்ம எடுத்திருக்கேன். பெல் வந்து வெல் நோன் கம்பெனி, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ இதோட ஒரு ஐ பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இதோட ஐ பாயிண்ட். ஸோ இதோட ஒரு ஐ பாயிண்ட் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 336. ஓகேவா? 336ன்றது ஒரு ஐ பாயிண்ட். ஸோ இப்போ இந்த கேண்டிலோட லோவை வந்து எந்த கேண்டில் உடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு புது லோயர் லோவை கிரியேட் பண்ணி போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் கேண்டில் வந்து இதோட லோவை வந்து உடைச்சிருக்கு. இது உடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட ஐயை வந்து உடைச்சி ஒரு புது ஐயை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு லோயர் லோவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது ஒரு லோயர் லோ. அப்புறம் அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா இதோட ஐயை வந்து உடைச்சிருக்கு. அப்போ இதுக்குள்ளவே இந்த 336க்குள்ளவே ஒரு ஐ பாயிண்ட், ஒரு லோயர் ஐ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அது நான் எக்ஸாக்டாக இங்கே மார்க் பண்ண விரும்பல, ஏன்னா நியர்பை வேல்யூ இருக்கிறதுனால நான் இதை விட்டுறேன். ஸோ இப்போ இந்த லோ பாயிண்ட் இருக்குல்ல, இந்த லோ பாயிண்ட்டோட வேல்யூ வந்து 314. ஓகேங்களா? 314 லோயர் ஐ எல்ஹெச்ன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லோயர் ஐ பாயிண்ட்டை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் மார்க்கெட் வந்து வேலிடான ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகுதுன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி இந்த சார்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்து உடைச்சிச்சா? ஸோ உடைச்சிட்டு நெக்ஸ்ட் கேண்டிலும் இதோட லோ வந்து உடைச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட லோவை நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வந்து கீழே தான் உடைச்சிருக்கு, மேலே உடைக்கல. ஸோ மேலே உடைச்சிச்சுன்னா இந்த ஐயை எப்போ உடைக்குதோ அப்போ தான் ஒரு கரெக்டிவ் மூவ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விக் வச்சு பெரிய ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ரீன் கேண்டிலை நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உடைச்சிருக்கு. இதோட லோவை வந்து தட் மீன்ஸ் 288 வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உடைச்சி ஒரு புது லோ வந்து வச்சிருக்கு. தட் மீன்ஸ் 283. அப்போ இதுதான் அடுத்த லோயர் ஐ. ஓகேவா? ஸோ 283ன்றது ஒரு லோயர் ஐ. 83. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஐயை வந்து நெக்ஸ்ட் எந்த கேண்டில் உடைக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே இந்த கேண்டிலுக்குள்ளே தான் அடங்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கேண்டில் தான் உடைக்குது. ஓகேங்களா? அப்போ அப் சைடு உடைக்குது. அப்போ தட் மீன்ஸ் கரெக்டிவ் மூவ் வந்து ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கரெக்டிவ் மூவ் ஃபார்ம் ஆகி இங்கே ஒரு ஐ பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ இது என்ன? ஒரு லோயர் ஐ. ஓகேங்களா? இது வந்து ஒரு லோயர் ஐ. இது ப்ரைஸ் வந்து என்ன?
327 ஓகேங்களா. 327 ஒரு லோயர் ஐ. ஸோ இந்த லோயர் ஐயோட லோ வந்து உடைக்கணும். லோ உடைச்சிட்டு அப்படியே கேண்டில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கேண்டிலும் லோ உடைச்சிட்டு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஐயை உடைக்க வருது, பட் திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுது. ஓகேவா. ஸோ எப்போ இந்த லோயர் ஐயை உடைச்சிட்டு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 லோயர் ஐ பாயிண்ட் எப்போ ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் அது வேலிடான ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இது எல்லாமே கரெக்டிவ் மூவ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த கரெக்டிவ் மூவ் ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி எப்போ உடைக்குதுன்னா அரௌண்ட் 4 செப்டம்பர் அன்றைக்கி உடைச்சிருக்கு. ஓகேங்களா. 4 செப்டம்பர் அன்றைக்கி உடைச்சி திருப்பி இதோட லோ வந்து நெக்ஸ்ட் கேண்டில் உடைக்குது. இந்த கேண்டிலோட லோவை நெக்ஸ்ட் கேண்டில் உடைக்குது. ஸோ அப்படியே உடைச்சிட்டு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் வந்து ஒரு லோ. இது ஏன் நான் ஃபைனல் கேண்டிலாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஐயை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் வந்து உடைச்சிருக்கு, இந்த க்ரீன் கேண்டில் வந்து உடைச்சிருக்கு. அதனால் இதுதான் இப்போ இருக்கிறதுலே ரீசெண்டான ஒரு லோ. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை வந்து நான் ஒரு லோயர் ஐ, சாரி தப்பாக இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே லோயர் லோ தான், பட் நான் தப்பாக மென்ஷன் பண்ணி லோயர் லோ. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு ஒரு லோயர் லோ வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 257. ஓகேங்களா. ஸோ எப்போ இந்த 257 உடைக்குதோ அப்போ தான் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம அப்பில் லோயர் ஐ வந்து கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ இந்த கேண்டில் தானே, இந்த கேண்டிலோட ஐயை அப்போ உடைக்குது. ஸோ இது உடைக்குதா. ஸோ இதோட ஐயை உடைக்குதான்னு பாருங்கள். இல்லை, உடைக்கல. இதோட லோவை உடைச்சிட்டு திருப்பி ஒரு லோயர் லோ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ லோயர் ஐ வந்து இந்த ஐ தான் ஒரு லோயர் ஐ. ஓகேவா. ஸோ இந்த ஐ தான் லோயர் ஐ. ஸோ இதோட வேல்யூ வந்து 270. ஓகேங்களா. 270. ஓகேங்களா. ஸோ எப்போ இந்த 270 உடைச்சிட்டு லோயர் ஐயை உடைச்சிட்டு மார்க்கெட் வந்து மேலே போதோ அப்போ இதோட ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை உடைச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 290 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. 290 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோ 257 உடைச்சிட்டு புதுசாக ஒரு லோ க்ரியேட் பண்ணியிருக்கா. ஸோ அதையும் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த லோ மூலயமா தான் இந்த அதிகமான ஒரு பையிங் ப்ரெஷர் கிடச்சி மார்க்கெட் வந்து 290 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த லோ பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்ற டிமாண்ட் ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த லோ பாயிண்ட்டை நான் இப்படி இழுத்துக்கிறேன். ஸோ இந்த லோ பாயிண்ட் எது வரைக்கும் வந்திருக்குன்னா 250. ஓகேங்களா. 250 கிட்ட. ஓகேங்களா. 250 ஒரு லோயர் லோ. ஓகேவா. இது லோயர் லோன் வச்சுக்க வேணாம், லோன் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா ஃபைனலாக மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகேவா. ஸோ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணி ஒரு ஐ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. இப்போ என்டையராக இந்த டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல 270ன்ற இடத்துல பிரேக் ஆகி ஒரு புதுசான ஒரு ஐ வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் 2 ஸ்விங் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் போயிட்டு இந்த பேரலல் சேனல்ஸில் இந்த பாயிண்ட்டை இங்கே ஐ பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஐ பாயிண்ட் டச் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட்டை இப்படி வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல் மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. இந்த சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விக்கு வச்சுட்டு மார்க்கெட்டு திருப்பி ஒரு ஃபால் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகேங்களா. ஸோ இதை நான் இப்போ இந்த ஸ்லைட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்லைட்ஸ் மூலயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த சேனலை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஐ க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. ஓகேங்களா. மார்க்கெட் வந்து புல்லிஷ் மூவ் கொடுத்துட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி திருப்பியும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வரையணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்துருவோம். ஸோ இப்போ ஒரு ஐ க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 336 இந்த 327 அதுக்கப்புறம் இது வந்து நான் ஒரு லோயர் ஐயை கன்சிடர் பண்ணலை, ஏன்னா இந்த லோயரில் வந்து உடைக்கல. ஸோ அதனால்
திருப்பி மார்க்கெட் வந்து இந்த 270ன்றது ஒரு லோயர் ஐ, இந்த 257ன்றது ஒரு லோயர் லோ. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ், மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் ஒரு லோயர் ஐ தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போல்லாம் இந்த ஜோன் கிட்ட வருதோ அப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன். இங்கேருந்து நிறைய பேர் செல் பண்ணுவாங்க, அதிகமான செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இங்கெல்லாம் 327லேருந்து பாருங்கள் மார்க்கெட் பெரிய பேரிஷ் கேண்டில் வச்சு ஃபுல்லாகவே ஃபால் கொடுத்துருக்கு. அதேமாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள், இது வந்து ஒரு ஜோன் கிடையாது, லோயர் ஐ கிடையாது. இருந்தாலும் இங்கே டச் பண்ணோன்னே ஒரு விக் வச்சுட்டு மார்க்கெட் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபால், இங்கே 300லேருந்து ஒரு 257 அரௌண்ட் 50 பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி எப்போல்லாம் லோயர் லோ வருதோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ப்ரெஷர் மூலயமா இல்லை ஒரு கரெக்ஷன் சொல்லலாம், இல்லை ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம், இல்லை மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினச்சி ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் பை பண்ணலாம். ஸோ இப்படி பை பண்ணி இந்த பொசிஷனை திருப்பி ஒரு லோயர் ஐக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த லோயர் லோ பாயிண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்படி இந்த ஜோனை வந்து நம்ம இங்கே சென்டர்லேருந்து இப்படி இழுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாக்டாக டச் பண்ணணும் இல்லை, விக்ஸு அதில் டச் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலே போதும். ஏன்னா விக்ஸுன்றது ஒரு லிக்விடிட்டி ஹண்டிங் தான். ஓகேங்களா? இந்த ஜோனில் நிறைய பேர் இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ்லாம் வச்சுருப்பாங்க, இந்த ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, இதுக்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் சைடில் போயிடும். ஓகேவா? ஸோ அது யார் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே அன் பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக ஒரு ட்ரேட் என்ட்ரி வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் வருவோம். ட்ரெண்ட் லைன் கனெக்ட்ஸ் லோயர் ஐ இன் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? லோயர் ஐயை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபஸ்ட்டு வரையணும். அது என்னென்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே டச் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த ஜோனை நம்ம ஏரியா ஆஃப் வேல்யூ ஜோன் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு இம்பல்ஸ் மூவ் வந்து கிரியேட் ஆகும். நம்ம இங்கே ஆல்ரெடி இந்த ஸ்லைடில் பார்த்துருப்போம். இம்பல்ஸ் மூவ் எங்கே கிரியேட் பண்ணுவோம்னா லோயர் ஐ பாயிண்ட்லேருந்து லோயர் லோ பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு இம்பல்ஸ் மூவ் தான். ஓகேங்களா? ஸோ இம்பல்ஸ் மூவ் ஆஸ் செல் ஆர்டர் ஃப்ரம் ஸ்விங் ஐ, லோயர் ஐன்னு சொல்லலாம் இல்லை ஸ்விங் ஐன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்விங் ஐ பாயிண்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் மூலயமா ப்ரைஸ் இதுக்கு மேலே போக முடியாதுன்ற சுச்சுவேஷனில் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபால் பண்ணி திருப்பி ஒரு புது லோயர் லோ வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பல்ஸ் மூவ் அக்கர் இன் டைரக்ஷன் ஆஃப் த ட்ரெண்ட் ஸ்ட்ராங் மூமெண்ட் கேண்டில். ஸோ இம்பல்ஸ் மூவ் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இது எல்லாமே இம்பல்ஸ் மூவ் நடக்கிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் கேண்டில்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி கரெக்ஷன் மூவ் நடக்கிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு வீக்கர் மொமெண்டம் கேண்டில்ஸாக இருக்கும். கேண்டில்ஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக இருக்கும், வீக்காக இருக்கும். அங்கே வந்து பையிங் அண்ட் இன்டிசிஷன், மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்ற மாதிரி ஒரு இன்டிசிஷன் இருக்கிறதுனால அங்கே வந்து உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கும். Impulse move occur in trending market and winning trade in impulse move probability of profit is high. என்ன சொல்ல வராங்கன்னா இம்பல்ஸ் மூவ்ல நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா அது ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து அதிகம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே க்ரீன் ஏரோ வந்து ஐயர் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஐயர் ஐ. ஓகேங்களா? இந்த அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர். ரெட் ஏரோ வந்து ஐயர் லோவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐயர் லோ எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ வந்து புதுசாக ஒரு லோயர் லோ வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க, சேஞ்சிங் இன் ட்ரெண்ட் டு டவுன் ட்ரெண்ட். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் க்ரீன் ஏரோ வந்து லோயர் ஐயை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரெட் ஏரோ வந்து லோயர் லோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லோயர் லோ வந்து கீழே இருக்கும், லோயர் ஐ வந்து மேலே இருக்கும். ஸோ எப்போ ஒரு ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா எப்போ லோயர் ஐயை வந்து தட் மீன்ஸ் இங்கே லோயர் ஐயை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ ஒரு புது ஐயர் ஐயை வந்து மார்க்கெட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், லோயர் ஐயை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து புது ஒரு ஐயர் ஐயை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? புது ஒரு ஐயர் ஐயை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்படி ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சராக கிரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இங்கே ஒரு எல்லோ கலர் சர்க்கிள் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு ஐயரையை வந்து கிரியேட் பண்ணிட்டு போகுது. அது எப்போ நடக்கும்னா லாஸ்ட்டாக ஒரு லோயர் ஐயை வந்து பிரேக் பண்ணுதோ
மார்க்கெட்டு, அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இதே அப் ட்ரெண்டில் எப்போ ஒரு ஹையர் லோவை வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை நல்லா திருப்பி ஒரு 2-3 வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வேறு இதில் இந்த இந்த பர்டிகுலர் டாபிக்ஸில் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு புதுசாக வேறு என்ன டாபிக்ஸ் எடுக்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் எல்லா ப்ரீவியஸான வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை கோத்ரூ பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷனில் அப்கமிங்காக நிறைய சீரீஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.